ரோஜா, சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, பகல் நிலவு என்று சின்னத்திரை சீரியல்களெல்லாம் பெரிதாக பேசப்பட்டவர். நதியின் ஓசை, மலைகளின் அமைதி, பனியின் வெண்மை, பறவைகளின் பாடல் எல்லாம் சேர்த்து செய்த ஒரு பெண் பவித்ரா ஜனனி. போலீஸ் உடையில் ஒரு புது மலராக வந்த ரேகை நாயகி பவித்ரா ஜனனி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேறு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ZEE5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவில் ஒர்க் பண்ணவர். எஸ்எம்மில் ஒர்க் பண்ண சரவணன் மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார். அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். SS குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ப்ரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ரேகை பொறுத்தவரையில் கும்பி கொதித்து குலை நடுங்கச் செய்யும் ஒரு கதைக்களம். சாதாரண மக்களின் வாழ்க்கை எப்படி பெரிய சக்திகளிடம் சிக்கிக்கொள்கிறது என்று நிஜமாக காட்டும் ஒரு வெப் சீரிஸ். SC வெற்றி இந்த கதை பாத்திரத்தில் நம் மனதில் நிஜமாகவே பதிந்த பாலஹாசன் திரு கலைஞானி கமலஹாசன் வரிசையில் வளரட்டும் வரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், ZEE5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரியஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ. அதிகரிக்கும் பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான். இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்றைக்கி வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும். அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார், இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால் வெரி வெரி சாரி. எல்லோரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூ வுட் கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும்
என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க. சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி, அதாவது ஒரு குயிக்காக ஒரு சைதாப்பேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா, ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா, அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் இப்போ வந்து வேற ஒரு ஓடிடி தளத்தில் ஹர்க்யூல் பைரோ அந்த அகாத்தா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட், யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வர இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக, ரொம்ப அழகாக கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி டைரக்டர் அதிகமாக பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து, நினைத்தேன் வந்தாய், அந்த மாதிரி நிறையா வந்து ஏதோ 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசினது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ஜி5லேருந்து பேசினாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப், எஸ்எஸ் குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வல்லுநர் முருகன் சார் அப்படிங்கிறது இபி இன்னைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கார். அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு. நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறையா வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடி தளத்துலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது நன்றி அவருக்கு. மூன்றாவது, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஜி5ல் அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து வேறு யாரையும் யோசிச்சுருந்தோம். ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஹோல்டு பண்ணுற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியில் எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேராக சொன்னால் வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால் அதில் ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சரி, மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணோம், அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த மார்ச்சுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார் அதை? அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது. அதை உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை. ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம், ஒரு மாதிரி ஈரியாக, ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு. இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னார். அது அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த ஜி5 வெப் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு, நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இதை ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா பேசுங்க, நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோதினி மேம். நன்றி. அடுத்ததாக நான் பேசினது கொஞ்சம் கடுமையாக இருந்தது தான். ரொம்ப சாரி, வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைமு.
பண்ணும்போது டேரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக சஜஷன் சொல்லியிருப்பீங்க, நான் நல்ல நடிகடா என்ன ஏன்டா இது போட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி. இல்லை, நான் வந்து இது எல்லா டேரக்டர்ஸ்ட்டையுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிகிட்டே போவேன். ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம டைரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டைரக்டர் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன். முதல்லயே அதை கேட்டுப்பேன். என்ன கால் ஷீட் கேட்டுப்பேனே தவிர இன்னைக்கு எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. டைரக்டர் மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது. இப்படி பண்ணலாமே, அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, இப்போ இதுலேயே வந்து நானாக பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாணியில் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது தான் நம்ம வேறு மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதும். தீனா சார், டைரக்டர். சொல்லுங்க சார். இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மாஃபியா, இந்த மெடிசன் பற்றி தான் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கிட்னி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து திருடுன்னு சொல்ல முறைகேடுனாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தைரியமாக G5ல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை நம்மளுக்கு ரைடு வருமா, ஈடி வருமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, கௌசிக் சார் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கிளினிக்கல் ட்ரையல் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயோ மங்களூர்லேயோ இருக்கிற ஜிஹெச்சில் நடந்திருக்கு. ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வர பேஷண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மாதிரி நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக. ஆமாம். அதே போல் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பீம்லேயும் போலீஸாக நடிச்சிருப்பாரு, விடுதலையிலையும் போலீஸாக வருவார். ஸோ அதே காஸ்டியூம் இதுலேயும் போலீஸாக தான் பண்ணியிருக்காரு. இல்லை, அது நாங்கள் கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கல்றது. ஆமாம், அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஃப்டியில் போகிற மாதிரி தான் வச்சுருப்போம் நாங்கள். அதுக்காண்டி பிளான் பண்ணது. அது அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ட்டு. டைலாக் ரைட்டர் யார் இதுக்கு? நீங்களே நான் பண்ணீங்களா? தான். இல்லை வினோதி மேடமுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, ஒரு கிளாப் கூட வந்திருக்கும். பெண்கள்னா லஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, அது உண்மையை சொல்லிடுறேன். அது கௌசிக் சார் தான் சொன்னார். நான் இல்லை பர்டிகுலர் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொன்னால் நான் எப்போதுமே செய்வேன். அது சொன்னார். அது ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மேல் கேரக்டராக தான் இருந்தது. திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது. அது பண்ணும்போது இப்போ அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா, அவங்க வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம், ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா, அது என்ன ஆம்பளைங்களோட ஐபியான்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் கொலை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து எழுந்தது தான், வேறு ஒன்றும் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. கௌசிக் சார், நீங்கள் டீம் டிஸ்கஷனில் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, மல்லிப்பூ வச்சுருந்துலாம், அது மென்ஷன் பண்ணும்போது சொன்னாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு? இல்லை, அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துகிட்டு வரும்போதே அது ரொம்ப குவக்கியான ஒரு சீனாக இருந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி நல்ல மல்லிப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்காந்ததுக்கப்புறம் வேணும்னு அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அவன் சொல்கிற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு இழை வீட்டுக்கு போகிறோம், இப்போ உன் வீட்டில் இழை விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாகவே குவக்கியாக இருந்தது. அது இது வரைக்கும் வராத ஒரு சீனாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே சிரித்தோம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அது ஓகே. நான் டைரக்டர் தான் கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் வினோதினி மேடம் கேரக்டர் பற்றி. அதுக்கு நீங்கள் போதுமான பதில் சொல்லிட்டீங்க, அதனால் அதே கேள்வியை நான் அவங்க ரிப்பீட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ராஜேஷ் குமார் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி ஃபைனலாக. சார், நீங்கள் நிறைய க்ரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு நிஜமாக நடக்கிற ஒரு க்ரைம், அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூவே இல்லாமல் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாப்பிட்டு போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா உங்கள்கிட்ட? ஆமாம், வந்திருக்காங்க. 1988 நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஞாபகம் வருது. 1988 பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் கிடையாது.
அப்போ ஒரு நாள் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது. கொரியரை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு. இதை பிரித்து பார்த்தா எங்கே பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேர் என்ன மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு எஸ்ஐ. உள்ளே வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு. உள்ளே வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி, உள்ளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள், இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா, சார் என் பேர் மறந்துட்டேன், நான் உங்கள் வாசகன், நீங்கள் உங்களோட க்ரைம் காரணம் நல்லா படிக்கிறேன், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு, விவேக்குங்க நீங்கள் தாங்கிறது எனக்கு தெரியும், அந்த மூலம் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க தடைங்கள் எல்லாம் வச்சு. இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்தது சார் எங்கள் ஊரில், இந்த கிராமத்தில் வந்து ரெட்டை கொலை நடந்திருக்கு. இதில் வந்து 20 பேர் மேலே சந்தேகப்பட்டு 20 பேரையும் விசாரித்த பார்த்தப்போ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். எல்லார்கிட்டேயும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்கேன், படித்து பார்த்தேன், எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, அடித்தும் பார்த்தாச்சு, ஒன்றும் பெயர முடியல. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன், கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சார். நீங்கள் தயவுசெய்து இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எவன் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னார். இதை நான் பண்ணிவிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னென்னா, நீங்கள் எழுதினது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் ஒரு நாவல் எழுதும்போது எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த கதை எழுதும்போதே கொலை எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணுவாங்க, அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன். இது வந்து எழுத்து. திஸ் இஸ் தியரி. இது வந்து தியரி. நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறேன். ஒரு கேஸு இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணுறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கல். இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. அதனால் எழுத்தாளர் வேறு, போலீஸ் வேறு அப்படின்னு நான் சொன்னேன்.